அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு எக் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த எக் புட்டிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த எக் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 முட்டை, இது வந்து கேரமல் செய்கிறதுக்கு ஒரு சுகரும், பாலில் கலக்கிறதுக்கு ஒரு சுகரும், பட்டரு, ரவை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து இது மாதிரி அந்த டின்னில் வந்து பூசி வச்சிடலாம். கேரமல் ரெடி ஆனோடனே எடுத்து ஊற்றணும், இல்லாட்டி அது வந்து செட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த பட்டர் வந்து பூசி வைக்கிறது. அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு வானொலி சூடு பண்ணிட்டு அந்த கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, கிண்டினோம்னா அது வந்து கிறிஸ்டல் ஆயிரும். அதனால் அப்படியே விட்டுருங்க. ஆனால் இது மாதிரி பொங்கி வரும் பார்த்திங்களா, நுரைச்சி நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு கேரமல் வந்து நல்லா எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும். இது மாதிரி எல்லோ கலரில் மாற ஆரம்பித்து அது வந்து தண்ணியாட்டம் மாறும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். டக்குன்னு தண்ணியாட்டம் ஆனோன்னே எடுத்து நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கிற டின்னில் வந்து ஊற்றிக்கணும், இல்லாட்டி அது அப்படியே கட்டியாட்டம் ஆயிரும். இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி படுற மாதிரி வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க. இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வர மாதிரி காய வச்சுட்டு 3 முட்டை வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றி அடித்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றி அடித்து வச்சுட்டு இந்த பாலில் வந்து நம்ம ரவை ஒரு 2 ஸ்பூன் ரவையும், சர்க்கரை வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி வேண்டாம். அந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த வெள்ளை ரவை வந்து நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கிக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டின்னில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இது வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சினோம்னா தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். ரவையும் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு செட் பண்ணிவிட்டு எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இல்லாட்டி பாயில் பேப்பர் வச்சு மூடிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தட்டு வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சோம்னா இந்த புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். எடுத்து இந்த மாதிரி கத்தி ஏதாவது விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கத்தியில் ஓரமெல்லாம் எடுத்து விட்ருங்க. கத்தி வச்சு ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு கவுத்துட்டிங்கன்னா அந்த எக் புட்டிங் வந்து வந்துடும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த டின்னை மேலே எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். எடுக்கும்போது வந்து கொஞ்சம் மெதுவாக பார்த்து எடுங்க, இல்லாட்டி இது மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த எக் புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.